பஹல்காம் தாக்குதல் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு பீகாரில் பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி வராதது வெட்கக்கேடான ஒன்று என கூறிய அவர், இது நாட்டிற்கு துரதிருஷ்டவசமானது என்று விமர்சித்துள்ளார். இதுதான் பாஜக மற்றும் பிரதமர் மோடியின் மனப்பான்மை என விமர்சித்துள்ள அவர், தங்கள் தரப்பிலிருந்து ஸ்ரீநகருக்கு ராகுல் காந்தி நேரில் சென்று தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்தித்ததாக தெரிவித்தார். கட்சிகள் மற்றும் மதங்களுக்கு அப்பாற்பட்டது நமது நாடு என குறிப்பிட்ட கார்கே, நாட்டிற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். பஹல்காம் சம்பவத்தை அடுத்து தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் கர்நாடக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் தப்பிச் செல்லாமல் இருக்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள சோதனைச் சாவடிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி சோதனைச் சாவடியில் கர்நாடக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக வடமாநில பதிவெண் கொண்ட கார், லாரிகளை சோதனை செய்து அனுமதிக்கின்றனர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க தலைவராக தெரிவாகியுள்ள இளைஞர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்த 26 வயதான நிதிஷ்குமார் பீகாரின் அராரியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்பிற்கு சேர்ந்துள்ளார். இவர் சேர்ந்ததிலிருந்து பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு புரட்சிகளை செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. விடுதி பிரச்சினைக்கு 16 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டது, அரசியல் ரீதியாக பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக குரல் கொடுத்தது என பல்வேறு விவகாரங்களில் தனது பாணியில் எதிர்ப்பை பதிவு செய்து வந்துள்ளார். மாணவர்களிடம் நன்மதிப்பை பெற்ற நிதிஷ்குமார் தற்போது மாணவர் சங்க தலைவராக தேர்வாகியுள்ளது சக மாணவர்களுக்கு உத்வேகத்தை அளித்துள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா புதுவெளியில் காவல்துறை அதிகாரியை அடிக்க கை ஓங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சித்தராமையா பங்கேற்றார். நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு வெளியே பாஜக மகளிர் அணியினர் அவரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சித்தராமையா உதவி காவல் கண்காணிப்பாளர் நாராயணன் பரமணியை அழைத்ததோடு அவரை அடிக்க கை ஓங்கினார். இதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளம், முதல்வராக இருப்பவர் ரவுடியை போல் நடந்து கொள்வது மன்னிக்க முடியாத குற்றம் என சாடியுள்ளது. भ्रष्ट बीजेपी केंद्र सरकार के भ्रष्ट बीजेपी केंद्र सरकार के மலையாள திரைப்பட இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ஷாஜி கருண் காலமானார். 73 வயதான அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சமீப நாட்களாக சிகிச்சையில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரின் உடல்நிலை மோசமடையவே சிகிச்சை பலனின்றி காலமானார். ஷாஜி கருண் மறைவுக்கு கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத், முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திரைத்துறையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக ஷாஜி கருணுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ஆலோசிக்க ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் சிறப்பு அமர்வு நடைபெற்றது. இதில் உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தால் பொதுமக்கள் மிகுந்த ஆத்திரத்தில் உள்ளதாகவும் இதுவே பயங்கரவாத முடிவுக்கான தொடக்கம் என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்தியா மற்றும் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முன்னெடுக்கப்படும் முயற்சிகளை ஒன்றிணைந்து வீழ்த்துவோம் என்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றினர். சிலரை மட்டும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தெரிவதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதல் நடந்துள்ள இந்த தருணத்தை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோரப்போவதில்லை என அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய உமர் அப்துல்லா, மாநில அந்தஸ்து வேண்டும் என்று முன்பு பேசியிருக்கிறோம், எதிர்காலத்திலும் பேசுவோம். ஆனால் 26 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அதனை கோரும் அளவுக்கு எனது அரசியல் மட்டமானது அல்ல என்றார். மாநில முதல்வராகவும் சுற்றுலா அமைச்சராகவும் சுற்றுலா பயணிகளை தான் காஷ்மீருக்கு அழைத்ததாகவும் அவர்களை பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப தவறிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்த உமர் அப்துல்லா, உயிரிழந்தோரின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கோர தன்னிடம் வார்த்தைகள் இல்லை என்றார். கடந்த 26 வருடங்களில் முதல் முறையாக பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் வெளிப்படையாக எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதாகவும்
அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்ட முடியும் எனவும் அவர் கூறினார். ஸ்பெயின், போர்ச்சுகல் நாடுகளில் பல மணி நேரத்திற்கு பிறகு படிப்படியாக மின் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. ஐபீரியன் தீபகற்ப நாடுகளாக அறியப்படும் இந்த நாடுகளில் ஏற்பட்ட திடீர் மின் தடையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நாடாளுமன்றம் உட்பட அனைத்து கட்டடங்கள், ரயில் சேவைகள், தொலைபேசி சேவைகள், இணையதள சேவைகள் உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் முடங்கியுள்ளன. போர்ச்சுகல் நாட்டிலும் தலைநகர் லிஸ்பன் உட்பட வடக்கு தெற்கு பகுதிகள் முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையே இதற்கு காரணம் என கூறப்பட்டது. பிரான்சின் சில பகுதிகளிலும் மின்வெட்டு ஏற்பட்டதாக தெரிகிறது. மின்வெட்டு காரணமாக ஏடிஎம்கள், மின்னணு பண பரிமாற்றங்கள் பாதிக்கப்பட்டதோடு சாலை போக்குவரத்து சிக்னல்களும் செயல்படவில்லை. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகளால் இந்த நாடுகளில் படிப்படியாக மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டு வருகிறது. ஈரானில் உள்ள துறைமுகத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65 உயர்ந்துள்ளது. தெற்கு ஈரானில் பண்டார் அப்பாஸ் நகரில் ஷாஜித் ரஜா என்ற துறைமுகத்தில் எண்ணெய் கண்டெய்னர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதால் பெரும் விபத்து நிகழ்ந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு அனைத்து பகுதிகளுக்கும் தீ மளமளவென பரவியது. தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்ற நிலையில் அந்த பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தார் மோமேனி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65 உயர்ந்துள்ள நிலையில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 77 நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து உயர்நீதிமன்ற பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்த கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி கரூர் குடும்பநல நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். பூந்தமல்லி வெடிகுண்டு வழக்குகளை விசாரித்து வந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இளவழகன் கரூர் மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் 29 சமூக வலைதள பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. நெல்லையில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சாதி ரீதியான பதிவுகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுவதாக காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இது தொடர்பாக ஜனவரி முதல் தற்போது வரை 4 மாதங்களில் 37 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 32 பேர் கைதாகியுள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் பாகத்துக்கு தான் ஒளிப்பதிவு செய்ய போவதாக ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் கூறியிருப்பது ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா நடித்த 96 திரைப்படம் 2018ஆம் ஆண்டில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. 96 படத்தின் 2ஆம் பாகத்தை நிச்சயம் எடுப்பேன் என்று பிரேம்குமார் கூறியிருந்தார். பிரேம்குமார் இயக்கிய 2வது படமான மெய்யழகன் கடந்த ஆண்டு வெளியாகி ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களின் பாராட்டை பெற்றது. இந்நிலையில் சமீபத்தில் நடந்த விருது விழாவில் பேசிய PC ஸ்ரீராம் பிரேம்குமாரின் மெய்யழகன் ஸ்கிரிப்டை படித்துவிட்டு ஆடி போய்விட்டதாக கூறினார். 96 2ஆம் பாகத்துக்கு நான் தான் ஒளிப்பதிவு செய்வேன் என்றும் ஸ்ரீராம் கூறினார். தனது மனைவிக்கு புதிய விசா வழங்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரியில் வசிக்கும் பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண்ணின் கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த ஹனீப் கான் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தானைச் சேர்ந்த பௌசியா பானுவை திருமணம் செய்தார். தம்பதியருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் உரிய விசா இல்லாததால் பௌசியாவை மீண்டும் பாகிஸ்தான் செல்ல காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தனது மனைவியின் விசா காலம் 2022இல் முடிவடைந்த நிலையில் அதன் பிறகு 8 முறை ஆன்லைனில் விண்ணப்பித்தும் புதிய விசா வரவில்லை என ஹனீப் கான் கூறியுள்ளார். திருச்செந்தூரில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே திமுக நகராட்சி கவுன்சிலர் தினேஷ் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருச்செந்தூரில் கடந்த 21ஆம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 5 பேர் படுகாயமடைந்தனர். தாம்பரம் மாநகராட்சி துணை மேயருக்கு பாசிமணி மாலை அணிவித்து நாடோடி பழங்குடியினர் குடிநீர் வசதியும் மின்சார வசதியும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். துணை மேயர் காமராஜ் மற்றும் மண்டல குழு தலைவர்களுக்கு பாசி மாலை அணிவித்த நாடோடி பழங்குடிகள் தங்கள் கோரிக்கையை கூறி பரிந்துரை கடிதம் கேட்டனர். உடனடியாக கையொப்பமிட்ட துணை மேயர் அதிகாரிகள் மூலம் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். 2 மாதங்களுக்கு முன்பு மப்பேடு பகுதியில் சாலை பணிக்காக 26 நாடோடி பழங்குடிகள் மாற்று இடத்தில் குடியமர்த்தப்பட்ட நிலையில்
இதுவரை குடிநீர் மின்சார வசதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் மதராசாக்களில் நடந்த திடீர் ஆய்வின் போது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுத தெரியவில்லை என்று தெரியவந்துள்ளது. பஹ்ரைச் மாவட்டத்தில் படி தாக்கியா என்ற இடத்தில் உள்ள மதராசாவில் மாவட்ட சிறுபான்மை நலத்துறை அதிகாரி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களை அவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதுமாறு கூறியபோது ஒருவரால் கூட எழுத முடியவில்லை. அரபி, பெர்ஷிய மொழிகள் மட்டுமே அவர்களுக்கு கற்பிக்கப்படுவதாக தெரியவந்தது. பஹ்ரைச் மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 301 மதராசாக்கள் உள்ள நிலையில் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவான கல்வி வழங்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ காரணங்களுக்காக இந்திய வருகை, உறவுமுறை திருமணத்தில் இந்தியாவில் தங்கியது, இப்படி எண்ணற்ற காரணங்களால் பாகிஸ்தானியர்கள் ஏராளமானோர் இந்தியாவில் தங்கியுள்ளனர். பாகிஸ்தான் ஆதரவோடு பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்திய அரசை பல அதிரடி முடிவுகளை எடுக்க வைத்திருக்கிறது. வெளியேறுங்கள் இந்தியாவை விட்டு என்ற பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளுக்கான கூட்டமைப்பு விசாவின் மூலம் இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதற்கான காலக்கெடு கடந்த 26ஆம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது. மருத்துவ விசாவில் தங்கியுள்ளவர்களுக்கான காலக்கெடுவும் முடிவடைகிறது. இப்படி சுற்றுலா, வணிகம், திரைப்படம், ஊடகம், மாநாடு, மலையேற்றம், படிப்பு, புனித பயணம் என வழங்கப்பட்ட 12 வகையான விசாக்களுக்கும் காலக்கெடு முடிந்துள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் பாகிஸ்தானியர்கள் வெளியேறிவிட்டார்களா என்பதை அந்தந்த மாநில அரசுகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். சரி, இதையும் தாண்டி பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் தங்கியிருந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுகிறது. இந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினருக்கான சட்டத்தின் அடிப்படையில் விசா முடிந்தும் தங்கியிருப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். மேலும் 3 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஒரு வன்முறை நிகழ்வு சாமானிய மக்களை எப்படியெல்லாமோ புரட்டி போட்டு விடுகிறது. இலங்கை நுவரெலியாவில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நுவரெலியாவில் தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் சூழப்பட்டுள்ளன. பிரதான சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நுவரெலியா பதுளை பிரதான சாலையில் உள்ள எரிபொருள் நிலையத்திற்கு முன்பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. காய்கறிகள் பயிரிடப்பட்ட தோட்டங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. தோட்டங்களுக்கு அருகே உள்ள வீடுகளிலும் வெள்ளம் புகுந்தது. வெள்ளப்பெருக்குடன் ஆங்காங்கே மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் சாலையோர துரித உணவகங்கள் மற்றும் பிரியாணி கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் திடீர் ஆய்வு செய்தனர். அப்போது துரித உணவகங்களில் சிக்கனுக்கு கடற்பொடி பயன்படுத்துவதை கண்டறிந்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரவீன்குமார் கடைக்காரர்களை எச்சரித்தார். பின்னர் பிரியாணி கடையில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்ட மயோனைஸை பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அழித்தனர். மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மயோனைஸை பயன்படுத்திய பிரியாணி கடைக்கு 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் மரத்தின் மீது படுத்திருந்த சிறுத்தை ஓய்வெடுக்கும் அழகிய காட்சி வெளியாகியுள்ளது. புலிகள் காப்பக வன சாலையில் பயணித்த நபர் இக்காட்சியை பதிவு செய்துள்ளார். பங்களாதேஷ் அணியுடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் முடிவில் ஜிம்பாப்வே 9 விக்கெட் இழப்புக்கு 227 ரன்கள் எடுத்துள்ளது. சட்டோகிராம் நகரில் நடைபெற்று வரும் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணியில் தொடக்க வீரரான பென் காரன் 21 ரன்களிலும் நிக் வெல்க் 54 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். கேப்டன் கிரேக் எர்வின் 5 ரன்களும் வெஸ்லி மாதேவேர் 15 ரன்களிலும் விக்கெட்டை இழந்தனர். நிதானமாக விளையாடிய சீன் வில்லியம்ஸ் 67 ரன் எடுத்தார். முதல் நாள் முடிவில் ஜிம்பாப்வே அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்புக்கு 227 ரன்கள் எடுத்துள்ளது. தைஜுல் இஸ்லாம் 5 விக்கெட்டுகளையும் நயீம் ஹசன் 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தனர். பங்களாதேஷில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜிம்பாப்வே அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றோடு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 3ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கரூர், பரமத்தியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. சிபிஐ, இடி போன்ற விசாரணை அமைப்புகளிலும் பிற அரசு துறைகளிலும் நிலவும் ஊழல் ஒட்டுமொத்த விசாரணை கட்டமைப்பையே பாதிப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது.
ஊழல் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டிருப்பவர்கள் மற்றும் ஊழல் புகார் அளித்தவர்களிடம் லஞ்சம் வாங்கியதாக 3 அரசு அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்துள்ளது. இவர்கள் மூவரும் சிபிஐ, இடி மற்றும் வருவாய்த்துறையில் பணியாற்றுகின்றனர். இந்த அதிகாரிகள் மூவரையும் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அனுமதி மறுத்திருந்தது. அதற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா, மத்திய அரசு விசாரணை அமைப்புகளிலும் பல்வேறு அரசு துறைகளிலும் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் கூட்டாக இணைந்து செயல்படுவதாகவும் இவர்களால் ஊழல் வழக்குகளின் விசாரணை பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். இவ்வாறு செயல்படும் ஊழல்வாதிகளின் சதியை அம்பலப்படுத்த இந்த வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகளை காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியமாகிறது என்றும் நீதிபதி கூறியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயத்தில் அமைந்துள்ள கலைஞர் அரங்கில் காலை 10:30 மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்க நடத்தப்பட இருக்கும் அந்த கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் சைபர் குற்றவாளிகளிடம் பல்வேறு தரப்பினர் 1674 கோடி ரூபாயை இழந்திருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. மோசடி தொகையில் 83 கோடி ரூபாய் மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடியில் ஈடுபட்ட நபர்களுக்கு சொந்தமான 772 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. இணையவழி குற்றப்பிரிவால் மோசடியில் ஈடுபட்ட 861 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையத்தின் கோரிக்கையின்படி 5 சூதாட்ட இணையதளங்கள் அகற்றப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடிக்கடி உள்வாங்கும் திருச்செந்தூர் கடல் திடீரென சீற்றத்துடன் காட்சியளித்தது. காலையில் கடல் நீர் உள்வாங்கியிருந்தது. மதியம் சீற்றம் ஏற்பட்டு கரையில் சுமார் 50 அடிக்கு தண்ணீர் புகுந்தது. கடற்கரையில் தேங்கியிருந்த நீரில் சிறுவர்கள் விளையாடினர். பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் அணைக்கட்டு பகுதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு வரும் ஆழியார் அணைக்கு சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். கடந்த 4 நாட்களுக்கு முன் ஆழியார் அணையில் குளித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து ஆழியார் நகரை ஒட்டிய அணைக்கட்டு பகுதியில் குளிக்க தடை விதித்து நீர்வளத்துறை சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த 7 பேருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் சக்தி மாரியம்மன் கோயில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் அம்மன், கருப்பசாமி உருவங்கள் கொண்ட முளைப்பாரிகள் மற்றும் அடுக்கு பயிர் முளைப்பாரிகளை பெண்கள் தலையில் சுமந்து சக்தி மாரியம்மன் கோயிலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஐயப்பன் கோயில் அருகே உள்ள தெற்காற்றில் முளைப்பாரிகளை கரைத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறுதொண்ட நாயனார் குரு பூஜையை முன்னிட்டு சித்திரை பரணி சீராளன் உற்சவம் நடைபெற்றது. உபகோயிலான சிவன் கோயிலில் இருந்து அழைத்து வரப்பட்ட யானை மீது சீராளன் உருவம் பொறித்த படத்தை வைத்தபடி நடைபெற்ற வீதியுலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 3ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஸ்டார் பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்லாமல் பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் வகையில் ஸ்டார் 3.0 மென்பொருளில் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதில் பத்திரப்பதிவு தொடர்பான பெரும்பாலான பணிகளை ஆன்லைன் வாயிலாக மக்கள் மேற்கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் சேர்க்கப்பட உள்ளதாக பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பெண்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை பலப்படுத்த 200 இடங்களில் அதிநவீன ரெட் பட்டன் ரோபாட்டிக் காப் எனப்படும் பாதுகாப்பு கருவிகள் நிறுவப்பட உள்ளன. சென்னை காவல் ஆணையர் அருணின் உத்தரவின்படி பொதுமக்கள் கூடும் இடங்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் அதிகம் செல்லும் பகுதிகளில் 24 மணி நேரமும் இயங்கும் கண்காணிப்பு கருவிகள் நிறுவப்பட உள்ளன.
ஏடிஎம்களில் இனி 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. அனைத்து வங்கிகளின் ஏடிஎம்களிலும் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் தவறாமல் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள் அடிக்கடி பயன்படுத்தும் சிறிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை எளிதாக பெறும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி கொச்சி இடையிலான விமான சேவையை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் மே 7ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. பயணியர் கோரிக்கை விடுத்ததை அடுத்து இந்த விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சியிலிருந்து தினமும் பகல் 12 மணிக்கு புறப்படும் விமானம் மதியம் 1 மணிக்கு கொச்சி சென்றடையும். மறுமார்க்கத்தில் மதியம் 1:40 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2:40 மணிக்கு திருச்சி வந்தடையும். இதற்கு விமான கட்டணம் 4000 ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடி கம்பங்களையும் அகற்றக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தது. தமிழகத்தில் பொது இடங்கள், மாநில, தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி அமைப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை 12 வாரங்களுக்குள் அகற்றி இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதனால் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டுக்கு 1252 கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தாய் மகன் உறவு குறித்து பெரியார் பேசியதாக குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய கருத்தை சீமான் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான வழக்கில் அவர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிய நீதிமன்றம் ஆணையிட்டது. அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரின் மனைவி, மகன்களை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த திண்டுக்கல் நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கும் ஆணையிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் இயக்கப்பட்ட ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரையிலான வழித்தடத்தில் அதிகபட்சமாக 45 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில் இயக்கி சோதனை செய்யப்பட்டது. கடந்த மாதம் நடைபெற்ற முதற்கட்ட சோதனையில் மெட்ரோ ரயிலில் அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் ஜன்னலை உடைத்ததாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 41 வயதான அன்கித்லவ் என்பவரை கைது செய்துள்ள அந்நாட்டு காவல்துறை அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ளது. பகல்காம் தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தான் தூதரகத்தின் முன்பு இந்திய வம்சாவளியினர் போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் ஜன்னலை உடைத்ததாக அன்கித்லவ் கைதாகியுள்ளார். தனது கனவு திரைப்படமான மகாபாரதம் படத்தில் நானி நடிக்க இருப்பதை பிரம்மாண்ட இயக்குநர் ராஜமௌலி உறுதி செய்துள்ளார். ஹிட் 3 திரைப்படத்திற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராஜமௌலியிடம் மகாபாரதம் படம் குறித்து தொகுப்பாளர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். நானி மற்றும் ஜூனியர் NTR, ராம்சரண் ஆகியோரும் மகாபாரதம் படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கு இயக்குநர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் படத்திலிருந்து புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி கன்னட நடிகர் துனியா விஜய் படத்தில் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கூட்டணியில் பாலிவுட் நடிகை தபு இணைந்திருப்பதால் படத்தின் மீது எதிர்பார்ப்பு கூடியிருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை அணிகள் பங்கேற்கும் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் தொடரில் இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்த்து இன்று விளையாட உள்ளது. கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் போட்டி இந்திய நேரப்படி காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. தொடரில் தனது முதல் போட்டியில் இந்திய அணி இலங்கை அணியை வீழ்த்தியது. டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த 4வது காலாண்டில் 69 விழுக்காடு கூடுதல் நிகர லாபத்தை பெற்றுள்ளது. இக்காலாண்டில் அதன் நிகர லாபமானது 698 கோடி ரூபாயாக உள்ளது. 2023-24 நிதியாண்டின் கடைசி காலாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபமானது 412 கோடியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிறுவனத்தின் மின்சார வாகனங்களின் விற்பனையானது 54 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புகழ்பெற்ற OnePlus நிறுவனத்தின் தயாரிப்பில் OnePlus 13s ஸ்மார்ட் போன் இந்திய சந்தைகளில் விரைவில் விற்பனைக்கு வர உள்ளது. 50,000க்கும் சற்று அதிக விலை கொண்டதாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போன் 12GB 16GB RAM உடனும் அதிகபட்சமாக 1 TB சேமிப்பு திறன் கொண்டதாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.